போயிட்டு வரோம்? விருதுநகருக்கு போறோம். உனக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு பாப்பாவுக்கு குலசாமிக்கு போய் மொட்டை அடிக்கிட்டு வரோம். எல்லாரும் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறோம். இப்பதான் ரயில் புறப்பட்டிருக்குது. ஸ்டேஷன் SMBT நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ். அப்பா அம்பா போகும்போது ட்ரெயினில் அப்படியே சைடு சீன் எல்லாம் பார்த்துட்டு அது பாட்டி இது பாட்டி அது விஜவா இது விஜவான்னு சொல்லிகிட்டே போனாங்க. நல்லா குஷியாக போனாங்க எல்லாம். இப்போது விருதுநகர் ஜங்ஷன் வந்து இறங்கிட்டாங்க. இறங்கிட்டு அந்த பொட்டியை நானே தள்ளிட்டு போகிறேன்ட்டு ரகலைங்க பேரன் அவனே தள்ள முடியாமல் தள்ளிட்டு எப்படியோ வந்து சேர்ந்தாங்க. விடிய காலை 3:30 மணிக்கு வந்து சேர்ந்தங்க. விருதுநகர் பந்தர் விருதுநகர் ஜங்ஷன் இறங்குங்கல்ல. அப்புறம் அங்கேருந்து ஒரு கிராமத்துக்கு சங்கரலிங்கபுரம்ன்ட்டு போயிட்டோம். குடும்பಕ್ಕೆ ಎಲ್ಲರಿಗೂ ಒಳ್ಳೆ ಆರೋಗ್ಯ ಇರಬೇಕು. ಎಲ್ಲರೂ ತಪ್ಪು ತವರ ಕುತ್ತ ಕೊರದ್ದಿರನ ಜವಾಬ್ದಾರಿ ಹೇಳಿಕೆಯಲ್ಲಿ ಕೊಡ್ಬೇಕು. அப்புறம் கோயிலுக்கு மொட்டை அடிக்க போகும்போது எல்லா ஊர் பெரியவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து செட்டுக்காரப்பா எஜமானப்பான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து எல்லாம் பேசி அப்புறம் பெரியவங்ககிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு திண்ணீரெல்லாம் பூசிட்டு அப்புறம் வேன் ஏறி கோயிலுக்கு போனாங்க. எங்கம்மா எங்கம்மா அப்புறம் கோயில் வாசலில் வந்து எல்லாம் இறங்குனாங்க. எல்லாம் இறங்கிட்டு இருக்கிறாங்கோ. அப்புறம் கொண்டு வந்து சாமானமெல்லாம் எல்லாம் உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு அப்புறம் பொங்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பேர பையனான விளையாட்டு காட்டிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. பொண்ணு எல்லாம் போய் பொங்க வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க.
நாங்கள் கோயிலுக்கு போய் பார்த்தா அங்கே ஒரு 2-3 குழந்தைங்களுக்கெல்லாம் மொட்டை அடிக்கிறதுக்கு காது குத்துறதுக்கு வந்திருந்தாங்கங்க. 2-3 பேர் பொங்க வச்சுட்டு இருந்தாங்க. குலசாமி கோயில், வீரபத்ர சுவாமி. பொங்கலுக்கு வச்ச தண்ணி அப்படியே பொங்கி வந்துட்டு இருக்குதுங்க. இப்போ பொண்ணு அரிசி போட போகிறாங்க. இப்போ எல்லாரும் போடுறாங்க. இப்போ பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறாங்க. தாய் மாமன் மடியில், எங்கள் பையன் மடியில் உட்கார வச்சு, எங்கள் பேரனை பையன் மடியில் உட்கார வச்சு மொட்டை அடிக்கிறாங்க. எங்கள் பையன் எங்கள் பொண்ணு பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்குது. பேரன் மருமக எல்லாம் வந்த சொந்தக்காரெல்லாம் பார்த்துட்டு குஷியாக இருந்தாங்க. பரவாயில்ல, நல்லா மொட்டை அடிக்கிறதுக்கு கொடுக்குறான்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் செந்திலுக்கு முடி வச்சு ஆடலோடா அப்புறம் மொட்டை அடித்து எல்லாம் குளிக்க வச்சு சந்தனம் எல்லாம் பூசி நாங்கள் கொண்டு போன சீரெல்லாம் கையில் கொடுத்தாங்க. துணிமணியெல்லாம் கொடுத்து சோப்பாவுக்கு சட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். எல்லாம் போட்டுட்டு அப்புறம் போய் காது குத்து உட்கார்ந்தாங்க. தாய் மாமா மாலை போட்டு தாய் மாமா மடியில் உட்கார வச்சு காது குத்துனாங்க. Super,
ஸ்டிக்கர் மாதிரி வந்துருக்கு அது கூட இப்போ சாமிக்கெல்லாம் கொண்டு போனது இதெல்லாம் கொடுத்து பூஜைக்கெல்லாம் கொடுத்து பூஜை பண்ணிட்டு வந்தாங்க. இங்கே அந்த சாமி வீரபத்திர சாமியை கும்பிட்டுட்டு அப்புறமா இன்னொரு தோட்டத்தில் ஒரு சாமி இருக்குதுங்க, பெண் தெய்வம் நாகம்மா சாமின்னு சொல்லிட்டு அங்கே போய் எல்லாம் அங்கே பூஜைக்கு எல்லாம் கொடுத்து இது பண்ணோம். அங்கே எல்லாம் இதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க, பதனியெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சுங்க. எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, குஷியாக இருந்துச்சு. ಓದ್ತಂದ್ರೆ ಅಲ್ಲೇ ಮರದಲ್ಲಿ ಏರಿ ಇಳಿಸಿ ಅಲ್ಲಿಂದ ಸೊಪ್ಪು ಪುಳ್ಳಿ ಕೂಡ ಯಾರಪ್ಪ ಕೊಡ್ತಾರ ನಿಮಗೆ? இங்கெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு எல்லாம் தேங்காய் பழமெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு எல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வந்து ஹோட்டலுக்கு வந்தாங்க. ಮಂಡಪ ಕಟ್ಟಿ ಹೆಣ್ಣು ಮಗು ಇಲ್ಲಿತನ ಬರ್ತಾರೆ. ஹோட்டலுக்கு வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வேன் ஏறி புறப்பட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.